ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் தான். ஸோ செம்ம க்ளோஸான மேட்ச்சு, பிளாக் பஸ்டர் கேம் தான். ஸோ சண்டே நைட் ஒரு பயங்கரமான மேட்ச்சு அண்டு டூ ரைவல்ரி டீம்ஸ் வேறு. ஸோ ஃபேன் ரைவல்ரி பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஃபிஃப்டி செகண்ட் மேட்ச் இது பெங்களூரில் நடக்கும். ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் தான். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன கிரவுண்டு தான் அது. அண்ட் ஆர்சிபி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 213, சிஎஸ்கே வந்து 211 தான் அடிப்பாங்க 20 ஓவர்ஸில். ஸோ ரொம்ப க்ளோஸாக போச்சு, நீங்களே பார்க்குறீங்க. அண்ட் இப்போ ஆர்சிபி இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் அண்ட் விராட் கோலி ஓப்பனிங்கு செம்ம ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருமே. அண்டு ஜேக்கப் பெத்தலுக்கு வந்து ஒரு கேட்ச் ட்ராப் ஒன்று ஆயிருக்கும். ரெண்டு ஃபீல்டர்ஸ் வந்து கொலைட் ஆகிடுவாங்க, ஜடேஜா அண்ட் பத்திரானா. அண்டு விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திரும்பி வந்து அந்த பழைய கோலி மாதிரி ஆடினார் இன்றைக்கி. அந்த ஃப்ளிக் ஷாட்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு கலீல் அகமதை வந்து ஒரு ஃப்ளிக் அடிச்சிருப்பார், சரியான ஃப்ளிக் அது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிக்லாம் வந்து அவரோட ப்ரைம் டேஸ்க்கு தான் ஆடிருப்பார். ஸோ இப்போ அது ஆடுறதை பார்க்கும்போது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் திரும்பி வந்து அந்த ப்ரைம் கோலி மாதிரி ஆடுறாரா என்னன்னு தெரில. இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆடினார். இந்த சீசனில் வந்து நிறைய பேர் வந்து கோலி வந்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடல, கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, என்னால் இந்த மாதிரி ஆட முடியும், 5-4 5-6 187 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில். ஸோ குட் பை கோலி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஆர்டரில் வந்து அவ்வளோ பெருசாக எதுவுமே பண்ணல. 15 balls 17, 11 of 15, ஸோ 7 of 8 அந்த மாதிரி தான் போச்சு. அண்டு டிம் டேவிட் வந்து கடைசியில் தான் வருவார், 2 of 3 balls தான் வேஸ்ட் பண்ணுவார். ஆனால் ரொமாரியோ ஷெஃபர்ட் தான் வந்து அல்டிமேட்டாக ஆடுவார். 53 of 14 balls, ஸோ 4 4s 6 6s. அண்ட் அந்த பெனல்டிமேட் ஓவர் 19th ஓவரில் தான் வந்து பயங்கரமாக அடிப்பார். அப்படியே எல்லா பாலும் ஆல்மோஸ்ட் ஒரு பவுண்டரி அடிச்சிருவார், ஒரே ஒரு டாட் பால் தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஓவரில் வந்து கலீல் அகமத் தான் போடுவார், 33 runs அடிச்சிருவார் கலீல் அகமதை. ஸோ அவர் கலீல் அகமத் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 3 overs 65 runs கொடுத்துருக்காரு பார்க்குறீங்கன்னா. ஸோ அதுதான் பயங்கரமாக அடிச்சிருப்பார் அந்த ஓவரில். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்துருப்பாரு ஷெஃபர்டு. 14 balls வந்து 50 அடிச்சிருக்காரு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் 50 திஸ் சீசன், ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் ஆர்சிபி பிளேயர் அண்ட் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஓவரால். ஸோ குட் பை ரொமாரியோ ஷெஃபர்டு, நல்ல ஃபினிஷ் கொடுத்துருப்பாரு, அதனால தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 runs ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவரோட அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த 2 runs ஜெயிக்கிறது வந்து மேபி அவர் அந்த கடைசி பாலில் வந்து 4 அடிக்கிறது 6 அடிக்கிறதுலாம் வந்து அதில் தான் வந்து வந்திருக்கு ரன்ஸு. ஸோ குட் ஃபினிஷ். அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே போலிங்கில் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, மதீஷா பத்திரானா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டிருப்பாரு. அண்டு நூர் அகமதும் நல்லா போட்டிருப்பாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மதீஷா பத்திரானாவும் வந்து லாஸ்ட் ஓவரில் அடிச்சிருவாங்க, இவர் தான் அடிப்பார், ரொமாரியோ ஷெஃபர்ட் தான். ஸோ அது ஒரு நல்ல ஃபினிஷ் ஆக்சுவலாக. அண்ட் நம்ம சிஎஸ்கே இன்னிங்ஸ் பார்த்தலாம். சிஎஸ்கே இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயுஷ் மத்ரே அண்ட் ஷைக் ரஷீத் ஓப்பன் பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்து ஒரு ஓகே ஸ்டார்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான், ஏன்னா 2 விக்கெட் விட்டுருவாங்க பாப்லேக்குள்ளேயே. ஸோ ஐ திங்க் 58 சம்திங் 58 59 அந்த மாதிரி அடிப்பாங்க பவர் பிளேயில், சரியாக தெரில. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் மத்ரே வந்து பயங்கரமாக அடிச்சிருவார். அண்ட் ஆயுஷ் மத்ரே வந்து பவர் பிளேலேயே நல்லா ஆடுவார் ஆக்சுவலாக. ஆனால் 2 விக்கெட்ஸ் விட்டுருவாங்க, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. ஆயுஷ் மத்ரே வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் ஓவர் நினைக்கிறேன், அவர் ஓவரில் வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பார். அதுதான் வந்து லைக் என்ன சொல்கிறது, பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு அவருக்கு. ஸோ இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஆடுவார், ஆல்மோஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக ஆடிருக்காரு ஆக்சுவலாக. 94 of 48 அடிச்சிருக்காரு, ஒரு பிரில்லியண்ட்டான இன்னிங்ஸு. 100 மிஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் பரவாயில்ல. பார்த்துட்டு இருக்கோம், எல்லா டீனேஜர்ஸ் தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இந்த சீசனில். லாஸ்ட் டைம் வந்து சூரியவன்ஷி வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சார், இப்போ வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு 94 அடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வந்து ஒரு பிரில்லியண்ட்டான இன்னிங்ஸு, 77 of 45. அதுக்கப்புறம் வந்து இவர் ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்துனீங்கன்னா இவர் ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிரெவிஸ் வந்து அடுத்த பாலே அவுட் ஆவார். அது வந்து ஒரு ஃபுல் டாஸை போய் அடிக்க போய் அவுட் ஆகிடுவார், அடிக்க முடியாமல் அவுட் ஆகிடுவார். ஆக்சுவலாக மிஸ் பண்ணுறாரு பிரெவிஸு, நேராக முட்டியில் பட்டுரும், முட்டியில் பட்டு அது
என்ன தெரில, அது எல்பிடபிள்யூ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்ஸிங் லெக் தான் அது. பார்க்குறப்போ ரீப்ளேயில் பார்க்குறப்போ மிஸ்ஸிங் லெக்னு காமிச்சாங்க. ஆனால் அவர் ரிவ்யூவே எடுக்கலை. ஸோ அதனால் வந்து அவுட், அது வெளியே போயிட்டார். ரிவ்யூ எடுத்தார், ஆனால் டைமுக்கு அப்புறம் எடுத்தார். ஸோ அதனால் வந்து அம்பையர்ஸ் வந்து இல்லை டைம் முடிஞ்சிச்சுன்ட்டாங்க. அதான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் தோனியும் வந்து ஒரு சரியான ஃபினிஷ் கொடுக்கல இன்னைக்கு. ஒரு 6 அடிச்சிருப்பாரு புவனேஸ்வர் குமாரை. ஆனால் 8 balls 12 runs அடிச்சிருக்காரு. பரவாயில்ல, ஆனால் மேபி கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அந்த டைமில் வந்து இந்த எம்எஸ் தோனி ஃபினிஷ் தேவையாக இருந்தது. எல்லா மேட்ச்சில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இந்த மேட்ச்சில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். மேபி சீசன் விட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனால் மேட்ச் ஜெயிக்கிறதுன்றது வந்து ஒரு நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து எதனா ஒரு பாசிட்டிவாக ஒன்று எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக அட்லீஸ்ட் மேட்சஸாவது ஜெயிக்கணும், இனிமேல் வர மேட்சஸ் ஆகுது. அண்டு சிவம் டுபே வந்து ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 அடிப்பார். அதில் தான் வந்து ஒரு கேம் சேஞ்ச் ஆகிடும். அதில் வந்து 13 runs ஆஃப் 3 balls இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நோ பால் 6 அடிப்பார். அண்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் மேட்ச்சை. அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு நோ பால் தான் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான். அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த டைமில் வந்துருக்கு. ஸோ ஒரு க்ரூஷியலான டைமில் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அண்டு அது பால் ஸ்லிப் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ஆனால் நோ பால் போட்டார், வேஸ்ட் ஆகி நோ பாலு போட்டு இவர் சிவம் டுபே வந்து ஒரு 6 அடிச்சிருவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 6 of 3 இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடிக்க முடியல. நல்லா போலிங் போட்டுருவார் இவர் எஸ் தயால். ஸோ எஸ் தயால் தான் அந்த லாஸ்ட் ஓவர் போடுவார். அண்ட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்த்தீங்கன்னா. ஸோ குட் போலிங் பை ஆர்சிபி. ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது தான். ஸோ ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 4 wides ஒரு நோ பால் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து 5 run போயிடுது. அண்ட் அவங்க லூஸ் பை வந்து 2 runs. ஸோ அதுதான் வந்து நான் மேட்ச் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் எப்பவுமே கன்சீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மேபி இந்த 1 or 2 runs வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ராஸில் தான் வந்திருக்கு. மேபி நீங்கள் இந்த ஷெஃபர்ட் அடித்த ஃபினிஷ்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான், ஒரே ஒரு நோ பால், ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ரன், அவ்வளோதான். ஸோ மேபி இவங்க 2 wide போட்டிருந்தாங்கன்னா இந்த 2 wide வந்து இங்கே ஆட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து தோத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி கூட ஆயிருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராஸ் போடாமல் இருந்தீங்கனாலே வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து ப்ரெஷர் ஆகும் எப்போவுமே. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ரன்ஸ் எதுவுமே கொடுக்காம வந்து அவங்க பேட்டை வச்சு அடிக்க வைக்கணும் அவங்கள. ஸோ அதுதான் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி பவுலர்ஸு. ஸோ ஓகே, 211 அடிப்பாங்க கடைசியில். 211 for 5. அண்டு தோனியும் வந்து ஒரு எல்பிடபிள்யூ ஆடுவார் ஒரு நேராக வந்து போட்டு. ஸோ அதுவும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் பேட்டில் போட்டிருந்தா போயிருக்கும்னு நினைக்கிறேன். லெக் ஸ்டம்பில் போடுவார் எஸ் தயால். மேபி அடிச்சிருக்கலாம். சரி ஓகே, ஆனால் பரவாயில்ல. அதுதான் மேட்ச் இன்னைக்கு. ஸோ பயங்கர க்ளோஸான மேட்ச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் பயங்கரமான பிளாக் பஸ்டராக இருந்தது இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ அப்படியே நம்ம வந்து டேபிள் பார்த்துடலாம். ஸோ டேபிள் பார்க்குறப்போ ஆர்சிபி வந்து டேபிள் டாப்பர்ஸ் ஆகிட்டாங்க. அகெயின் 16 points வந்துட்டாங்க. ஐ திங்க் குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஈஸியாக. அதுக்கப்புறம் 8 wins 11 games. ஸோ இங்கே நல்லா ஆடிட்டு வராங்க. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 4 wins. அண்ட் சிஎஸ்கே பாட்டம் ஆஃப் த டேபிள். ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே எலிமினேட் ஆகிட்டாங்க, லாஸ்ட் கேம்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். அட்லீஸ்ட் சீசனையாவது வந்து ஒழுங்காக முடிக்கணும். ஸோ அடுத்து 3 games இருக்குது. எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். கேகேஆர், ஆர்ஆர், ஜிடி இவங்க 3 பேர் கூட மேட்ச்சு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆர்சிபிக்கு வந்து எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர். ஸோ அவங்களுக்கும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சரி ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எதனா வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.